வணக்கம். டாக் ஜட்ஜில் இன்னைக்கு முக்கியமான விஷயமா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது வந்து ஞானபீட விருதுகள். தமிழுக்கு இதுவரைக்கும் 2 விருதுகள் தான் கிடைச்சிருக்கு. இப்போ வந்து 3வதா வந்துட்டு கவிஞர் திரு வைரமுத்துக்கு கொடுத்திருக்காங்க. முதற்கண் தமிழுக்கு இந்த விருது ரொம்ப முக்கியம். அதுக்கு வழங்கியமைக்கு மிக்க நன்றி. திரு வைரமுத்து அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனா வைரமுத்து நிஜமாவே இந்த ஞானபீடத்துக்கு தகுதியானவரா? இதன் தகுதி எதை நடைபெற்று கிடைக்குது? இவரை விட சிறந்த இலக்கியவாதிகள் இருக்கும்போது இந்தியாவிலேயே இலக்கியத்துக்காக வழங்கப்படும் உயர் விருதான ஞானபீடத்தை அவருக்கு கொடுத்தது சரியா? இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கிட்ட பாஸ்டன் பாலாஜி வந்திருக்காரு. இன்னைக்கு டிஸ்கஷன் அதை பத்தி தான். ஞானபீடம் சரியான தேர்வா? வாங்க பாலாஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தினேஷ், நன்றி. வழக்கம் போல கத்தி மேல நடக்கிற மாதிரி ஒரு தலைப்பு சொல்லுங்க. விருது வந்துட்டு எப்படி ஆரம்பிச்சாங்க, யாரெல்லாம் இப்ப இருக்கிற கமிட்டியில இருக்காங்க, அந்த மாதிரி எப்பவுமே நம்மளுக்கு இது ரொம்ப முக்கியம். வரலாறு ரொம்ப முக்கியம். கண்டிப்பா வரலாறு முக்கியம் அமைச்சர் அப்படின்றீங்க. ஸோ நிறைய பேர் வந்து நான் சிலவர் நேற்று வந்து இணையத்துல பார்த்துட்டு இருக்கிறப்ப வந்து நிறைய பேர் வந்து ஞானபீட விருது வந்து ஏதோ இந்திய அரசாங்கம் கொடுக்கிற விருது, இல்லை ஏதோ ஒரு அரசாங்கம் கொடுக்கிற விருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த விருது வழங்குபவர் யாருன்னா எப்பவுமே வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வழங்குவாங்க. ஸோ இந்த முறை வந்து யார் பிரசிடென்டா இருக்காங்களோ அவங்க தான் ஒவ்வொரு வரைக்கும் கொடுப்பாங்க. அதனாலதான் இந்த கன்ஃபியூஷன் வருது. அப்படிங்கிறது ஞானபீடம் அப்படிங்கிறது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ஒரு பிரைவேட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது முக்கியம் விஷயம். ஸோ இவங்க நினைக்கிற மாதிரி நம்ம நிறைய பேர் பேசுறாங்க. அதுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. அது வந்து அவங்கள விக்கிபீடியாலேயே வந்துட்டு ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. ஸோ இந்த ஞானபீட விருதுகள் வந்து 1961ஆம் ஆண்டுலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து இப்போதைக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 லட்சம் வரைக்கும் தொகை. அது தவிர வந்து ஒரு சான்றிதழ், அதுக்கப்புறம் வந்து சரஸ்வதி தேவியோட சிலை. இது 3 தான் ஞானபீடத்தோட முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம். இது என்ன பண்றாங்கன்னா, ஒரு குழு அமைக்கிறாங்க. ஒவ்வொரு இடமும் ஒரு குழு அமைச்சிட்டு அந்த குழுவுல வந்துட்டு அந்த கமிட்டி சார்பாக சிலரை நியமனம் செய்கிறார்கள். அந்த குழுவுக்கு எப்படி நியமனம் செய்யறாங்கன்னா, முக்காவாசி பாத்தீங்கன்னா அதுல ஏற்கனவே முந்தைய ஞானபீட பரிசீலர்களும் இருக்காங்க. இலக்கியத்துல வந்து இந்தியா முழுக்க இருந்து பல பேரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க யார் யார் அப்படின்னு கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். பட் அந்த ஒரு குழு இருக்கு. அந்த குழுவின் பரிந்துரை, அந்த குழுவுக்கு வந்துட்டு நீங்க நாமினேஷன் பண்ணலாம். இப்ப நீங்களும் கூட ஞானபீடம் சைட்டுக்கு போய் அங்க இருக்கிற அந்த நாமினேஷன் எடுத்து யார் வேண்டுமானாலும் நாமினேட் செய்யலாம் அப்படிங்கறதா அதோட முக்கியமான விஷயம். அவங்க நாமினேட் பண்ண பிறகு அந்த மூலங்கள் எல்லாம் சரி பார்த்து இந்த குழு தான், இந்த குழு உறுப்பினர்கள்லாம் வந்துட்டு 11 பேர்ல இருந்து 14 பேர் இருக்கிறாங்க ஒவ்வொரு சமயம். இந்த குழுவுல 14ன்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. அந்த குழுவினர் வந்து அந்த பரிசீலித்து அவங்களோட பாடி ஆஃப் ஒர்க்கை பார்த்து அதுக்குதான் ஞானபீடம் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ இது வரைக்கும் வந்து இது 60வது ஞானபீடம். அது வந்து திரு கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ நான் முன்னே சொல்ல மாதிரி அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கறதுக்கு முன்னால தமிழுக்கு இதுதான் 3வது விருது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு முன்னால திரு அகிலன் சித்திரப்பாவை எழுதினவர், அவருக்கு, அதுக்கு அடுத்தது ஜெயகாந்தன், அவருக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 25 வருடங்கள் கழிச்சு இப்போதான் தமிழுக்கு வந்து ஒரு விருது கொடுத்திருக்காங்க. ஸோ அதுக்காக கண்டிப்பாக தமிழுக்கு விருதளித்தமைக்காக ஞானபீட குழுவுக்கு நன்றி. அதை பெற்றமைக்காக திரு வைரமுத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. 8 பெண்களுக்கு தான் கொடுத்திருக்காங்கிறத நம்ம இங்க சொல்லிக்கணும். பிகாஸ் 65 பேரு கிட்டத்தட்ட எழுத்தாளர்கள் வாங்கியிருக்காங்க. ஹிந்தி அப்கோர்ஸ் வழக்கம் போல ஆக்கிரமிச்சுட்டு இருக்கு. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, விருது கமிட்டியில யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்க எந்தெந்த பிராந்தியத்தை சேர்ந்தவங்க, எந்தெந்த மொழியை சேர்ந்தவங்க, விருது கமிட்டியோட இன்ஃப்ளூயன்சர் இல்ல முக்கியமான தலைவர் யாரு? சோ இப்போ இந்த வருஷத்துக்கான 2025க்கான விருது குழு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதீபா ராய் அப்படிங்கிறவங்க, மாதவ் கௌசிக், தாமோதர் மோசா, சுரஞ்சன் தாஸ், ஏ கிருஷ்ணாராவ், பிரஃபுல்ல ஸ்லோதார், லிசுபாய் தேசாய், ஜானகி பிரசாத் சர்மா, கே ஸ்ரீனிவாஸ் ராவ், மகேஸ்வர்.
ஸோ இதில் நீங்கள் பார்த்துருக்கலாம், கிருஷ்ணராவ் மாத்திரம் சவுத் இந்தியன் மாதிரி தெரியுது, மற்ற எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா மாதிரி தான். ஸோ இது நம்ம நிறைய பேர் பேரலாம், நீங்கள் பேசிட்டு இருக்கலாம். ஏன்னா ஏன் வந்து ஹிந்திக்காரங்களுக்கு அதிகமான ஞானபீடம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியாக எப்பவுமே வந்துட்டு இருக்கு. இது வந்து ஞானபீடு வழங்காததுக்கு முன்னால் வந்துட்டு இதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் தான். ஸோ ஆனால் தமிழுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம், இப்போதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த விருது வழங்கப்படும் அமைப்பு அப்படிங்கிறது வந்துட்டு அது எப்படி சூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் சீக்ரெட்டிவ் தான் வச்சிருக்காங்க. பல விருதுகளையும் அதுதான் ஒரு பிரச்சனை. ஸோ அது பத்தியும் கொஞ்சம் பேசலாம். பட் ஆனா விருது கமிட்டின்னு பாத்தீங்கன்னா இவங்க தான். இவங்களை வந்து எப்படி அவங்க அந்த ஞானப்பீடம் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த கமிட்டி அந்த ஒரு ஜெயின் சகோதரர்கள் கண்டுபிடிச்சது தான், அவங்களோட கமிட்டியில இருந்து அது வருடம் பண்ணி அவங்க தான் செலக்ட் பண்றாங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. சரி, முக்கியமா யாரெல்லாம் இது வரைக்கும் விருது பெற்றவர்கள புகழ்பெற்ற பெயர்கள், நேம் டிராப்பிங் டைம், அதுக்கப்புறமா யாரெல்லாம் இதுல வந்துட்டு ஏற்கனவே கொஞ்சம் விருது வாங்கின உடனே சர்ச்சைக்குள்ளானவர்கள், நம்ம இவரை விட்டுறலாம், அகிலனை விட்டுறலாம். பட் மற்ற மொழிகள்ல எடுத்துப்போம். அகிலன் புகழ்பெற்றவர், நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி பாடல் பெற்றவர், அவர் ஏன் அவரை இது பண்றாங்கங்கிறது தெரியும். பட் மற்ற மொழிகள்லன்னு சொல்லுங்க. முதல் இதுல ஞானபீடம் வழங்கப்பட்ட போது பெரும் வரவேற்பை பெற்றது. ஏன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மலையாளத்துக்கு தான் கொடுத்தாங்க. சங்கர குருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து 1965ஆம் ஆண்டு கொடுத்தாங்க. ஸோ அவரை வந்து இந்தியா இலக்கியத்தின் ஒற்றுமையின் ஒரு புள்ளியா தான் அவங்க பார்த்தாங்க, ஜி சங்கர் குருப்பு அப்படிங்கிறவங்கள தான். ஸோ அது வந்து ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு. அப்புறம் அமிதாவ் கோஷ் கொடுத்தாங்க. அவர் தான் வந்துட்டு அமிதாவ் கோஷ் வந்து இந்திய ஆங்கில எழுத்தாளர். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அமிதாவ் கோஷ் பத்தி பார்த்திருப்பீங்க. ஸோ அது வந்து ஓரளவு சில பேர் வந்துட்டு ஆங்கிலத்தில் எழுதுற கொடுக்கணுமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி வந்தாலும் கூட பல பேர் வந்துட்டு இந்திய ஆங்கிலத்தில் எழுதுறவங்களுக்கு இது 2018 தான் கொடுத்தாங்க. ஸோ அவருக்கும் நல்ல வரவேற்பு வந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இது இன்னொரு விஷயம் வந்துட்டு ஞானபீடத்தில் நம்ம சொல்ல தவறக்கூடாது, தவறு போஸ்ட்மஸா கொடுக்க மாட்டாங்க. அதாவது யாராவது தவறிட்டாங்கன்னா அவங்களுக்கு உயிரோடு இருப்பவங்க கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம். அதனாலதான் வந்து நிறைய வாட்டி தமிழ்ல வந்துட்டு இந்தியால இருக்கிற இலக்கிய ஆர்வலர் மாதிரி உயிரோடு இருக்கிறப்பயே அவங்களுக்கு ஞானபீடத்தை கொடுத்துருங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னா அது ஒரு காரணம் கட்டி கொடுக்காம இருந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம கீரா பத்தி அப்புறம் பேசலாம். பட் ஆனா அதுதான் அது ஒண்ணு. அப்புறம் ஆஷா பூர்ணா தேவின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பெங்காலி ரைட்டர். அவங்களுக்கு வந்துட்டு 1976ல நீங்க சொன்ன 65ல ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 11-12 வருடங்கள் கழிச்சு தான் முதல் பெண் ஞானபீடம் கொடுத்தாங்க அப்படின்லாம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கண்டிப்பா இல்லை, ரொம்ப குறைந்த பேருக்கு தான். ஆனா ஆஷா பூர்ணா தேவிக்கு வழங்கியது வந்து எல்லாரும் வரவேற்றாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப பாப்புலரா வாங்கி கிட்டத்தட்ட எந்த சர்ச்சைகளும் இல்லை, இவங்க ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு வர்றாங்க. இதுல வந்து பால்சந்திர நெமோடே அப்படின்னு சொல்லிட்டு மராத்தி எழுத்தாளர் ஒருத்தர், அவரு தான் வந்துட்டு இந்த ஆங்கில எழுத்தாளர்கள் இந்தியாவுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சல்மான் ருஷ்டியோட சட்டானிக் வர்சஸ் மிட்நைட் சில்ட்ரன் அப்படின்ற புக்கு, அந்த புக்கை எதிர்த்து இவர் நல்லா எழுதிட்டு இருந்தாரு. ஸோ அது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியா குறிச்சு, அது ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியா இருந்துட்டு அப்போ வந்து ருஷ்டி வந்துட்டு இலக்கியத்துக்கு மொழி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிட்டு இருந்தாரு. இவங்க வந்துட்டு இது வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டியது, அவங்கள அந்த இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து குல்ஜார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ராம் பத்ராச்சாரி அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து குல்ஜார் வந்து உருது கவிதைகளுக்காகவும், ராம் பத்ராச்சாரியா அவங்களுக்கு வந்துட்டு இணை விருது அப்படின்னு ஒன்று 2023 கொடுத்தாங்க. இந்த இணை விருது அப்படிங்கிறதே வந்துட்டு ரொம்ப கான்ட்ரவர்ஷியா போச்சு. இது வந்து ஒருத்தருக்கு ஞானபீடம் அப்படிங்கிற அந்த பீடத்தில் உட்கார வேணா, அது இணை விருது என்ன துணை விருது என்ன அப்படின்லாம் வந்துட்டு அந்த ஒரு கான்ட்ரவர்ஷி வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த விருது மதிப்பிழந்து விட்டது அப்படின்லாம் கூட ரொம்ப பேச்சு நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து முக்கியமான பின்னடைவுகள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமா நீங்க சொன்னீங்க. இதுல இந்த ஜெகத்குரு ராம் பத்ராச்சாரியாருங்க வந்துட்டு கண் பார்வையற்றவர், கண் பார்வை குறைந்த கண் பார்வை உடையவர். அது அப்படி இருந்தும் கூட 200க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கார். அதுவும் நம்ம அட்லீஸ்ட் டிக்டேட் பண்ண முடியும். அதாவது நம்ம சொன்னாலே அதை வந்துட்டு அழகா தட்டச்சு கொடுக்கிற இதெல்லாம் இல்லாத காலகட்டங்கள், அவ்வளவு தூரம் தொழில்நுட்பம் இல்லாத காலகட்டங்கள்ல அவர் வந்துட்டு இவ்வளவு தூரம் செயல்பட்டு இருக்கார். குல்ஜாரு கொடுத்தாருங்கிறதே நான் மறந்துட்டேன். குல்ஜாரும் வைரமுத்துவையும் ஒரு தட்டுல வைக்கலாமான்னு தெரியல. நான் இந்திய இலக்கியம் இதோட தட்சின் பிரச்சார் ஹிந்தி இதோட முடிஞ்சிச்சு. பட்
குல்சாரி கொடுத்திருக்காங்கங்கிறதே நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். சோ குல்சாரியும் வைரமுத்துவையும் எப்படி ஒப்பிட முடியும்னு தெரியல. சரி, வைரமுத்துவோட சாதனைகளை சொல்லுங்க. அவருக்கு அதாவது பிளாக்ல என்ன என்ன போடுவாங்கன்னு ஒரு புகழுரை படிங்க. கண்டிப்பா. சோ வைரமுத்து நமக்கு வந்து நமக்கெல்லாம் தெரிஞ்ச வந்து பிரபல திரைப்பட பாடலாசிரியர். சோ ஆனா அதுக்கு இலக்கிய பரிசு கொடுக்கலாமா அப்படிங்கறது இல்ல. ஆனா அவர் பிரபலமா இருக்காரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். சோ இதுவரைக்கும் அவர் 40க்கு மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காரு. பாடலாசிரியாக 7500 பாடல்கள் எழுதியிருக்காரு. பல வெளிநாட்டு கவிஞர்கள் இவர் மொழிபெயர்ப்பு செய்திருக்காரு. இவரோடதையும் வந்துட்டு நிறைய பேர் வந்து பல மொழிகள், இந்திய மொழியில் ஏற்கனவே மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு. எல்லா நதியிலும் என் ஓடம் அப்படிங்கறது வந்துட்டு 26 லட்சம் பிரதிகள் வித்திருக்கு. சோ அதுவே வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த புத்தக திருவிழா நடக்கிறப்போ நம்மளோட தமிழ் இலக்கியவாதிகள், தமிழ் எழுத்தாளர்கள் எல்லாருமே இலக்கியவாதிகள்லாம் தமிழ் எழுத்தாளர்கள் தான் இருக்கிற என்ன பிரச்சனைனா 500,000 தாண்டாது எந்த புஸ்தகமும். ஃபர்ஸ்ட் பிரிண்ட் கூட தாண்டாது அப்படிங்கிற அந்த சமயத்துல வந்துட்டு இது பண்ணியிருக்காரு. அப்புறம் அடுத்தது வந்துட்டு சாகித்ய அகாடமி ஏற்கனவே வாங்கியிருக்காரு. பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு. பத்ம பூஷணும் வாங்கியிருக்காரு. சோ இதெல்லாம் தான் அவரோட பிளேக்ல வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அவரோட பிரச்சனை என்னன்னா அவருடைய இலக்கிய அவர் எழுதிய இலக்கியமா அது இலக்கியத்துக்கு சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறத கேள்வி ஒழிய. பட் அவரோட பாடி ஆஃப் ஒர்க்னு பாத்தீங்கன்னா, குவான்டிட்டி ஆஃப் ஒர்க்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவர் வாங்கியிருக்காரு. அது எப்படி வாங்கினார், ஏன் வாங்கினார் அப்படிங்கறது வேற விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அகிலன் வந்து அப்ப நடந்த கான்ட்ரவர்சி வந்து நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஆனா அகிலன் தான் முதல் ஞானபீடம் பெற்ற தமிழ் எழுத்தாளர் அப்படிங்கிறது பதிஞ்சிருச்சு இல்லையா? அதே மாதிரி வைரமுத்து அப்படிங்கிறது இன்னும் ஒரு 2 தலைமுறைகள் தாண்டி வந்துட்டு வைரமுத்து ஞானபீடம் பெற்றவர் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அவர் 40 புத்தகங்கள் எழுதியிருக்கார். ஏற்கனவே சாகித்ய அகாதமியும் பெற்றிருக்கார். பத்மஸ்ரீ, பத்மபூஷன் பெற்ற பத்ம விருதாளர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சோ இதுதான் அவரோட பெரிய இதான் நான் பாக்குறேன். நிச்சயமா இதுல வந்துட்டு நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது வெகுஜன நீரோடைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறமா சிற்றிலக்கிய நீரோடைன்னு இன்னொன்னு இருக்கிறது. அதாவது இந்த வெகுஜன நீரோடை 95% மக்களுக்கு வந்துட்டு நம்ம ஆளு ஒருத்தருக்கு, நம்ம தமிழர் ஒருத்தருக்கு ஒரு பெரிய விருது கிடைச்சிருக்கு, அவர் வந்துட்டு முழுக்க முழுக்க தகுதியானவர் அப்படிங்கறதான் பார்வையா இருக்க முடியும். சின்ன வயசுல அகிலன் வந்துட்டு புத்தகங்களை எடுத்து படிக்கும்போது படிக்கவே முடியலையே. எல்லா புத்தகங்களும், அதாவது நான் படிக்கிற நீதி போதனை புத்தகங்கள்லயே ரொம்ப அழுக்கத்தக்க வகையில இருக்கெல்லாம் நினைத்திருக்கேன். ஆனா இது எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லும் போதே மக்கள் உனக்கு அந்த நீதி மேல பிரச்சனையா, தமிழ் படிக்கிறதுல பிரச்சனையான்னு அவங்க அதை திசை திருப்பிடுவாங்க. அதே மாதிரி வைரமுத்துக்கும் பல திசை திருப்பல்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு வந்து இதுல வந்துட்டு நான் பார்த்ததுல வந்துட்டு பல்வேறு பதிவுகளை நேற்றுல இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது யார் எதை சொன்னாங்கங்கிறது எல்லாமே எனக்கு சேர்ந்து கருத்துக்கள் மட்டுமே பதிஞ்சிருக்கு. நீங்க சொல்லுங்க யார் சொன்னாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்தா. ஏன் வைரமுத்துக்கு இவ்வளோ விருது மேல ஒரு மோகம்? அதாவது இப்ப நான் வீடியோ பண்றதே ஓகே, என் முகத்தை நான் இங்க பாக்கணுங்கிறதுனாலதான். ஆனா எனக்கு இதுல சொல்றதுல ஒரு கருத்து இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், தொழில்நுட்பமா இருக்கட்டும், இலக்கியமா இருக்கட்டும், இல்ல ஒரு கதையை படிச்சு இப்போ அகிலன் கதையை நான் விமர்சிக்கிற மாதிரி சொல்றதா இருக்கட்டும். ஆனா இந்த 11 லட்சத்துக்கு அவர் எவ்வளவு தூரம் முதலீடு பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கும்போது பிரமிப்பாவும் இருக்கு. அதே சமயம் இவ்வளவு வயசுல கூட அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சுன்னு தெரியும். வயசான மக்கள் கனிந்து பரவாயில்ல, இளையவர்களுக்கு விட்டு கொடுக்கலாம், இல்ல அவர்களை கை தூக்கலாங்கிற மாதிரி அது ஒரு எண்ணமாவது வரும். நான்ங்கிற மாதிரி மீட்டுங்கிறதுல இருந்து அவர் மேல பல்வேறு குற்றச்சாட்டுக்கள், இதெல்லாத்தையும் அவர் மேல அதாவது ஏன் அவருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறத பத்தி பொதுவா என்ன பேசிக்கிறாங்க? கண்டிப்பா. சோ முதல்ல வந்துட்டு நீங்க சொன்ன கரெக்ட். அவருக்கு 72 வயசு ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பணத்தை பற்றியே இல்ல. நான் சொன்ன மாதிரி 7500 பாடல் திரைப்பட பாடல்களே 7500 எழுதியிருக்காரு. அதுலயே வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுல மூலமே அவர் கோடிக்கணக்கா சம்பாதிச்சிருப்பாரு. சோ அவருக்கு வந்து பணம் ஒரு பொருட்டு இல்ல அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். சோ நான் சொல்ற அடுத்த விஷயம் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா இருக்கணும். என்ன இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய சொந்த கருத்தா கூட எடுத்துக்கலாம். என்னன்னா ஒருத்தர் எழுத்தாளர், பொது வெளியில எழுத்தாளரோ ஒரு கவிஞராவோ இருந்தாருன்னா அவங்க எல்லாருமே எக்ஸிபிஷனிஸ்ட் தான். அவங்க எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு
ஏதோ ஒன்றின் மூலமாக அவருக்கு ஒரு பாராட்டு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இப்ப எந்த ஒரு எழுத்தாளரும் வந்துட்டு நான் வந்து எழுதுனதை வந்து எனக்கு வந்து இந்த பெருமை எனக்கு வந்து அந்த பெருமை வேண்டாம், விருது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. விருது மேல வேணா உங்களுக்கு முக்கியம் இல்லாம இருக்கலாம். நான் இலக்கியத்தை படைக்கிறேன் அப்படின்னா அதுவே ஒரு பெருமை, தற்பெருமையான விஷயம் தான். நான் படைக்கிறேன் பாரு, அதை படிங்க, அதுக்கான பாராட்டுகள் வேணும் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் அதை வந்து வேறு விதமா சொல்லாம இருந்தாலும் கூட உண்மையான காரணம் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அவங்க எல்லாருக்கும் ஒரு எக்ஸிபிட் தான். அவங்க வந்து பாரு நான் எழுதியிருக்கேன், அதை பாராட்டுங்க, நான் எப்படி எழுதியிருக்கேன் பாத்தே அப்படின்னு இருக்கும். ஸோ அது 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 ஒரு விஷயம் வந்து வைரமுத்து தான் ஏதோ வந்து விருதுக்காக எழுதுறாரு அப்படிங்கறத வந்து நான் ஏத்துக்க மாட்டேன். எல்லா எழுத்தாளர்களும் நான் என்ன சொல்றது வந்து இன்னைக்கு வாரமலர் தினமலருக்கு ஒரு சின்ன கவிதை எழுதி போடு, இல்ல ஒரு 4 வரி ஒரு துணுக்கு எழுதி போடுறவர்ல இருந்து இன்னைக்கு நீங்க ஒரு 20-30 வால்யூம் எழுதிட்டு இருக்கிற எழுத்தாளர் வரை எல்லாருக்குமே வந்துட்டு அந்த பார்வை தேவைப்படுகிறது, அந்த எக்ஸிபிஷன் தேவைப்படுகிறது. ஸோ அதுல வைரமுத்துக்கும் மற்றவங்களுக்கு எந்த டிஃபரன்ஸ் சொல்லலாம் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். ஸோ அதை தவிர இப்ப என்னன்னா அவரோட குவான்டிட்டி மேலேயோ அவருடைய பாடல்கள் பத்தியோ யாருக்கும் விமர்சனம் இல்லை. அவர் எழுதியது இலக்கியமா அப்படிங்கறதுதான் பிரச்சனை. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து அவரோட எழுதின ஒரு பிரதி 26 லட்சம் வித்திருக்கு அப்படின்னா என்ன பொறுத்தளவு தமிழ்ல வந்து இதுக்கு மேல வித்தது இல்லை அப்படின்னு. அதை எப்படி வித்தாருன்னு சொல்லிட்டு அதுல சில விஷயங்கள்லாம் உண்டு. அவர் வந்து இந்த வெளிநாட்டு பயணங்கள்லாம் போறப்ப வந்துட்டு தன்னுடைய இல்ல அத பத்தி நான் சொல்றேன். அதாவது அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஆதாரபூர்வமாவே பதிவு பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? இப்போ பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு ஸ்பீக்கரா போறாரு அவர். இங்க வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பேச்சாளரா இப்போ பில் கிளின்டனோ இல்ல ஒபாமாவோ இல்ல மிஷேல் ஒபாமாவோ போனாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 1 மில்லியன் கேக்குறாங்க, இல்ல 500,000 மாதிரி கேக்குறாங்க டாலர். ரொம்ப பெரிய அமௌண்ட். ஆனா யூனிவர்சிட்டியால அதை கொடுக்க முடியும். ஒவ்வொரு மாணவரும் ஒரு $5 மாதிரி போடுறதுல இருந்து யூனிவர்சிட்டியோட கிராண்ட்ஸ்ல இருந்து அதுக்கு வந்துட்டு ஒரு ஃபண்ட் வச்சு அவங்க கொடுத்துடுறாங்க. ஸோ இந்த $500,000 மாதிரி அதுக்கு ஒரு இந்தியா மதிப்புல ஒரு 10 லட்சம் ஒரு எழுத்தாளரோ பேச்சுக்காக கேட்கிறாருன்னா அவ்வளவு தூரம் கொடுக்க முடியுமா நம்ம பல்கலைக்கழகங்களால? இந்தியாவில நிறைய இது இருக்கு, கல்லூரிகள் இருக்கு. ஸோ எல்லாத்துலயும் கொடுக்க முடியுமான்னு தெரியாது. அதுக்கு வைரமுத்து பண்ண உபாயம் வந்துட்டு என்னோட புத்தகங்களை நீங்க ஒரு 1000 பிரதிகளாவது உங்க கல்லூரியில நீங்க வித்துடணும். அந்த 1000 பிரதிகளுக்கான காசை நீங்க கொடுத்தீங்கன்னா நான் வந்துட்டு உங்க கல்லூரியில பேசுறதுக்கு நான் வரேன் அப்படிங்கறத அவர் முன்வைக்கிறார். இது வந்து ஒரு எளிமையான திட்டம் தான். பிகாஸ் புத்தகங்கள் விற்கிறதுனால அவருக்கு வந்துட்டு இது வரப்போறது, ராயல்டி வரப்போறது. பதிப்பாளரும் மகிழ்ச்சி அடைந்து அடுத்த புத்தகங்களை போட போறாரு. இந்த புத்தகங்கள்ல இருந்து வர இதை எடுத்து அவர் வந்துட்டு இந்த கமிட்டி மெம்பர்களை பார்த்து அவர்களுக்கு பழம் மற்ற நன்கொடைகள் மற்ற அன்பளிப்புகளா அவரால் வழங்க முடியுது. இது வந்துட்டு எப்படின்னா நம்ம சாஃப்ட்வேர்ல இல்ல கம்ப்யூட்டர் இதுல நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம், ஒரு கம்பெனி வந்துட்டு இந்த சுழற்சியை ரொம்ப அழகா வச்சுட்டு இருக்கணும், கஸ்டமர் கிட்ட இருந்து வர சிக்கல்களை தீர்த்து அடுத்து ப்ராடக்டா பண்ற மாதிரி. அதை வந்துட்டு ஒரு பிசினஸ் மென்டாலிட்டியில பண்ற ஒரு அற்புதமான வித்தகர். அதை வந்துட்டு செயல்முறையில காட்டின ஒரு ஒரு சொல்ல முடியுமான்னு தெரியல. நான் எப்படி கவுண்டர் பண்றேன்னா இப்ப வந்து சிறுபத்திரிகை உலகில வந்து இப்போ கூட நீங்க யாராச்சும் போயிட்டா கரிச்சான் கொஞ்சம் தெரியுமா உங்களுக்கு? அவர் வந்து அவருடைய முதுகில் வந்து சிறுபத்திரிகையில தூக்கிட்டு வந்து வீதி வீதியா போய் விற்பனை பண்ணவர் அப்படின்றாரு. அதை தானே வைரமுத்து பண்ணியிருக்காரு. அவருடைய நாவல், அவருடைய சிறுபத்திரிக்கை அவருக்கு பெருசா தெரிஞ்சதுக்கு அவர் பண்ணியிருக்காரு. ஆனா அதை பெருமையா பேசுறவங்க, நான் பிளைட்டுக்கு போனேன்னா ஊருக்கு போய் மலேசியால போய் சுத்தி பார்த்தோம்னா என்னோட புத்தகம் ஒரு 5000 எடுத்துட்டு போய் நாங்க வித்துட்டு வரோம்ல, அதுல என்ன தவறு அப்படின்னு நான் கேட்கலாம் இல்லையா? சோ விற்பனை, நான் சொன்ன மாதிரி எல்லா எழுத்தாளர்களுக்கும் வந்து தங்களுடைய எழுத்து வாசிக்கப்பட வேண்டும், அவங்களை யாராச்சும் பாராட்டணும் அப்படின்லாம் இருக்கு. சோ அந்த விதத்துல தான் நானும் இதை பாக்குறேன். ஆனா அது வந்து இவர் வந்து போய் இப்படி பண்ணாதான் அப்படின்னா அவருக்கு இருக்கு, மூலம் இருக்கு, பண்றாரு. என்ன பொறுத்தளவு நான் இது இன்னொரு வாட்டி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஒரு குற்றவாளிக்கும் குற்றமற்றவனும் என்ன வித்தியாசம்னா, குற்றவாளிக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருச்சு, அதை நல்லபடியா யூஸ் பண்ணியிருக்காரு. குற்றமற்றவனுக்குன்னு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்ததுக்கு போயிடலாம். சரி, இதுல வந்து அடுத்தது நீங்க சொல்லுங்க. நான் மீட்டுக்கு போலாமாங்கிறதுக்கு நான் யோசிச்சேன். நீங்க என்ன வச்சிருந்தீங்க? இல்ல, யாரெல்லாம் வந்து பாராட்டி இருக்காங்க, யாரெல்லாம் எதிர்த்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது பத்தி ஒரு சின்ன லிஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் டக்குனு மீட்டுக்கு போயிடலாம். மீட்டு ஒரு தனி டாபிக்கா வரும். சோ முதல்ல வந்துட்டு திரையுலகினர் எல்லாரும் வந்து பெரும்பாலும் கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்றான். முதல்ல வந்து திரு கமலஹாசன், இன்றைய ராஜ்யசபா உறுப்பினர், அவர் வந்துட்டு செவியில் விழுந்து இதயம் நுழைந்த கவிஞரே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கவிதையை எடுத்துக்காட்டா போட்டு பாடியிருக்காரு.
அடுத்தது வந்து தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு பெரும் மகிழ்ச்சியோட இருக்க தமிழ்நாடே வாழ்த்துகிறது அப்படின்னு சொன்னார். So, அவர் வந்து தமிழ்நாடு சார்பாக அவரும் வாழ்த்து தெரிவிச்சிட்டாரு. அதுக்கு அடுத்தது வந்து அவருடைய மிகவும் ஒன்றிருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து தமிழ் இலக்கியத்துக்கே பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது தவிர வந்துட்டு இவங்க வைரமுத்துவோட பல பாடல்களை பாடிய உன்னி மேனன் அவர்களும் வந்துட்டு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது தவிர சினிமா அற்றவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ரொம்பவே பாராட்டி எழுதியிருக்காங்க. தி ஃபெடரல் நியூஸ், அப்புறம் வந்து பல பேர் வந்து உடனே வாழ்த்து தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னும் தெரிவிச்சு தான் வந்துட்டு தான் இருக்கு. வாழ்த்துக்கள் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதுல குறிப்பா யாரெல்லாம் முதல்ல வந்து வாழ்த்துக்களுக்கு தெரிவிச்சவங்க ரொம்ப விமர்சனம் வச்சவங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல் 2 பேர் எனக்கு தெரிஞ்சது. அவங்க அந்த செய்தி வந்தவுடனே குதிச்சிருந்தது சின்மயி ஸ்ரீபதா அவர்கள் தான். அவர்கள் தான் மீ டூ, அந்த மீ டூ பத்தி தனியா பேசலாம். ஸோ அவங்க வந்துட்டு மொலஸ்டர் ஒரு மொலஸ்டருக்கு வந்து இதை கொடுக்கலாமா அப்படின்றாங்க. அதை தொடர்ந்து மீனா கந்தசாமி அவர்களும் வந்துட்டு பெரியார் கற்றுக் கொடுத்தது சுயமரியாதை கொடுத்தது, அந்த சுயமரியாதை இழந்துட்டோம் அப்படிங்கிற மொலஸ்டருக்கு தொடர்பு வைத்துக் கொள்வது வந்து பெண்களுக்கு அவமானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது தவிர கர்நாடக இசையில வந்துட்டு டி.எம். கிருஷ்ணா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து தன்னுடைய ஸ்ட்ராங் இருக்கும். எனக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம், கங்கை அமரன் அவங்களுக்கு வந்து வைரமுத்துவும் பாடலாசிரியர் நுழைவு காரணம் வந்து இளையராஜா வைரமுத்துவோட அவங்களோட காம்பினேஷன். அந்த காம்பினேஷன்ல முன்னாள் நண்பரான கங்கை அமரன் வந்திருக்காரு. அவரு இலக்கியத்துல யாருன்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் எதிர்ப்பு தெரியும், ஏ.கே. பெருமாள் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்.டி. சக்கரவர்த்தி மூத்த பத்திரிகை அவரும் வந்துட்டு சின்மயி விட்ட பல பேர்களை போனஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. இப்ப அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சாரு நிவேதிதா வந்துட்டு ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தை சொல்லி சுகரானாம் சுகரா ஏவ அதிபதி அப்படின்னு போட்டிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா பன்றிகளுக்கு பன்றிகள் தான் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து விருது வாங்கினவரை மட்டும் இல்ல, அந்த விருது சார்ந்த தமிழர்கள் எல்லாத்தையும் பன்றிகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எவ்வளவு ஏற்புடையதுன்னு தெரியல, பட் அவருடைய கோபம் புரியுது. அதுக்கப்புறம் வந்து திரு ஜெயமோகன் அவர்கள் வந்துட்டு அவரும் வந்து தமிழுக்கே அவமானம் அப்படின்ற மாதிரி ஒன்று எழுதியிருக்காரு. முன்ன வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஞானபீடத்தை பத்தி எழுதியிருக்காரு, அது பண்ணியிருக்காரு, அது இல்ல. அதுக்கப்புறம் வந்து குறிப்பாக வந்துட்டு வண்ண நிலவன் நினைக்கிறேன், அவர் வந்துட்டு ஒரு வாட்டி வந்து இவர் ஞானபீடத்துக்கு இல்ல சாகித்ய அகாடமியில குழுவில் பங்கு வகிப்பார் அப்படின்னு கேள்விப்பட்டு அவங்க வீட்டுக்கு வந்ததா வந்து ஒரு செய்தி தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ அடிப்படையா வந்து என்னன்னா இது எதிர்ப்புகள் அப்படிங்கறது எப்படி பாக்குறேன்னா, முக்கியமா முதல் இது வந்துட்டு இவர் இலக்கியத்துக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருதுக்கு வைரமுத்து தகுதியுடையவரா அப்படின்றதுதான் முதல் கேள்வி. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் சாராம்சம். இரண்டாவது சாராம்சம் வந்து ஒரு மொலஸ்டர், அதாவது இதுவரை 17 பெண்கள் அவரை பத்தி வந்து அவர் மொலஸ்ட் செய்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் பரிமாறி இருக்காங்க. அதுக்கான எந்த ஆக்ஷன் எடுக்கல. இந்தியாவின் மீ டூல வந்துட்டு மிகுந்த அதிகமாக பேசப்பட்ட நபர் வைரமுத்து தான். அவருக்கு கொடுத்திருக்காங்க இது பெண்களுக்கு அவமானம் சொல்லிட்டு. ரெண்டாவது இது ரெண்டுதான் மேஜர் கான்ட்ரவர்சியா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அருமையா தொகுத்து சொன்னீங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்னு எனக்கு நிஜமாவே தோணல. பாலியல் ரீதியாக துன்புறுத்துவர்களை பார்த்தாலே ஒரு விதமான அருவருப்பு வந்துட்டே இருக்கும். பிகாஸ் பால்ய காலத்துல நான் அந்த மாதிரி நானே எதிர்கொண்டு இருக்கேன். அவங்கள பார்த்த உடனேயே இவங்களை எதிர்த்து நம்மளால சொல்லவே முடியாது. மாமா சித்தப்பா இந்த மாதிரி சொந்தங்களாவே இருந்தா கூட யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி பல பேரோட கதைகளை பின்னாடி கேட்கும்போது அட பாவீங்களா எல்லாருமா அப்படிங்கிற மாதிரி, அவரே எழுதின மாதிரி ஆண்களில் ராமர் கிடையாதுங்கிற மாதிரி அவர் ஏதோ ஒரு பாடல்ல ரொம்ப அழகா அது அவரை குறிக்கிறதான்னு தெரியாது. ஜெயமோகன் எழுதினதையும் இதுல குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். அவர் மாதிரி ஒரு சினிமா துறையில இருந்தாலும் ஒரு மிக முக்கியமான நபரா இருந்தாலும் ரொம்ப தைரியமா கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவருக்கு எதிராக ஏன் கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு முக்கிய காரணங்களை அவர் வைக்கிறாரு. இன்னும் பல்வேறு தரப்பினர் அகல் பத்திரிகையில ஒரு கண்டன அறிக்கை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா கேன் செந்தில் ஒரு கையெழுத்து பெட்டிஷனை முன்னெடுக்கிறார். இந்த மாதிரி பல்வேறு நபர்கள் அதை வந்துட்டு முன் செலுத்துறாங்க. ஆனா இதுவும் கடந்து போகுங்கிறது தான் நான் பாக்குறது. இன்னைக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு டீ கோப்பைக்குள் ஒரு இலக்கிய உலகிற்குள் இது ஒரு சுழல் காற்றா வீசினாலும் கூட வெளியில இருக்கிற பல்வேறு நபர்களுக்கு இது அப்படியா அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு இதா இருக்கும்னு நினைக்கிறேன். முடிவா நீங்க
எப்படி பாக்குறீங்க? யாரெல்லாம் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விருதுக்கு தகுதியானவர்கள்? அதெல்லாம் இப்போ பிற அமைப்புகளே கொடுத்துட்டு இருக்கா. அதாவது விஷ்ணுபுரம் விருது நிச்சயமா ஒரு நல்ல விருது, விளக்கு விருது ஒரு நல்ல விருது, இயல் விருது ஒரு நல்ல விருது. இந்த மாதிரி விருதுகள் வந்து ஆனா ஒரு தமிழ் சூழலுக்குள்ள ஒரு சிற்றிலக்கியம் அந்த ஒரு 10% மட்டுமே பார்க்கக்கூடிய கவனிப்பு பெறக்கூடிய விருதுகளா இருக்கு. இந்திய இந்திய அளவுல வேற என்ன விருதுகள் நோபல் பரிசு அளவு இருக்கணுங்கிறதும் தெரியல. நீங்க சொல்லுங்க எல்லாத்தையும் ஒரு கண்டிப்பா நம்ம அதுக்கு பாருங்க அந்த மீட்டு பத்தி வந்து கொஞ்சம் பேசிடலாம். நான் அந்த மீட்டு ஆ டச் பண்ணாத முக்கியமான விஷயம், அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீட்டு வந்து உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா பொதுவாக யூஎஸ்லேயே எடுத்துக்கலாம். மீட்டு பார்த்து அது அது வந்து ஒரு ஒரு பேர் இயக்கமா வளர்ந்துச்சு. அதனால பல பெண்கள் வந்து முன் வந்து தங்களுக்கு நடந்த பாலியல் துன்புறுத்தல்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க ஹாலிவுட்ல வந்துட்டு ஹார்லி வெப்ஸ்டைன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் வந்து அவரை தெரியாதவர்களும் இருக்க முடியாது. இதுக்கு முன்னால ஆஸ்கர் விருதுகள் இன்னைக்கு கூட நடக்க போகுது. ஆஸ்கர் விருதுகள் ஆஸ்கர் விருதுகள்ல வந்துட்டு அவரை பங்கு பெறாத நிகழ்ச்சியில இல்ல, அவரை சுற்றி எப்ப ஈ மொய்ப்பது போன்ற ஒரு ஹாலிவுட் கூட்டமே இருக்கும். ஆனா அவர் மேல அந்த பாலியல் குற்றச்சாட்டு வந்து வச்ச பிறகு அவருக்கு இனிஷியலா 23 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்தாங்க. அவரோட ஸ்டுடியோ மூடப்பட்டது. சுமார் 47 மில்லியன் டாலர் அளவுக்கு அவருக்கு வந்து நஷ்டீடு கொடுத்ததா சொல்றாங்க. ஸோ அவர் கிட்டத்தட்ட அவருடைய மொத்த சொத்தையும் இழந்தார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அடுத்தது வந்து கெவின் ஸ்பேசி அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் வந்து போனாரு. அவரோட தொழிலே முடங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில ஆக்சுவலா அவர் வந்து அந்த இதுல இருந்து விலக்கிட்டாங்க. அந்த மீட்டூல இருந்து. இது மீட்டோட ஆப்போசிட்னு சொல்லலாம். அவர் வந்து டார்கெட் பண்ணாங்க. அதுல இருந்து வெளியில வந்துட்டாரு. ஆனா அவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில வந்து நான் வந்து வீடற்றவனா இருக்கிறேன்னு சொல்லி அழுதுட்டும். அது வந்து மீட்டோட அடுத்த பக்கம்னு பார்க்கலாம். சிகே லூயிஸ் சிகே அப்படிம்பாங்க யூஸ்வலா வந்துட்டு. அவர் வந்து தொலைக்காட்சியில இருந்து டோட்டலாவே மறைஞ்சிட்டாரு. இப்ப அவர் தேவைப்படி அவர் வந்து ஒப்புதல் ரொம்ப நல்ல காமெடியன், எனக்கு ரொம்ப பிடித்த காமெடியன். ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார் அப்படிங்கிறது அவரை காணாம போயிட்டு. பட் ஆனா இந்த இந்தியால பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு ரொம்ப மெத்தனமா தான் ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. வைரமுத்து வந்து குறிப்பாக 17 பெண்கள் வந்து பகிரங்கமாக குற்றம் சாட்டினார்கள். அது குறித்து எந்த நடவடிக்கை சட்ட நடவடிக்கை எடுத்ததா தெரியல. இன்னும் குறிப்பாக சொல்ல போனா சின்மயி போன்றவர்களுக்கு வந்துட்டு தமிழகத்துல அவங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இப்போ சமீபத்தில் அவர் வந்து இந்த தக் லைஃப் பாடல்கள் பாடும்போது தான் அதை சொன்னார்கள். அதை வந்து தமிழில் ஏன் அவர்கள் பாட முடியவில்லை, ஆனா மற்ற மொழிகளில் அவருடைய பாடல் இடம்பெற்றதுக்கான ஒரு காரணமாக அது பார்க்கப்பட்டது. அப்புறம் சஜித் கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் பல பெண்கள் குற்றச்சாட்டு இல்லைன்னா, ஆனா அவர் கொண்டு வந்து 2021 பிக் பாஸ்ல அவர் வந்து பங்களிச்சாரு. அப்புறம் வந்து இன்னும் பெரிய நடிகர்கள் பார்த்தா நானா பட்டேகர், அவர் வந்து சிறந்த நடிகராக இருந்தாரு. ஆனா அவர் பேர் வந்து அலோக்நாத் அப்படின்றவர், அவர் மேலேயும் வந்துட்டு பல பாலியல் குற்றங்களும் அவங்க மறுபடியும் வந்து இப்போ திரைத்துறையில வேலை செய்துட்டு இருக்காங்க. ஸோ நான் எதுக்கு சேர்த்து சொல்றேன்னா, ஹார்லி வெப்ஸ்டீன், கெவின் ஸ்பேசி, லூயிஸ் சிகே எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மீட்டூனால வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறை முடிந்து விட்டது. ஆனா இந்தியாவை பொறுத்தளவு ஒரு மித்தனமான போக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வைரமுத்துவும் ஒருத்தர் தான். சஜித் கானுக்கும் இது நடக்கல, நானே பட்டே இருக்கிறதுக்கும் இதுக்கு நடக்கல, அலோக்நாத்தும். ஸோ இது இங்க ஒரு பெண்ணாக இந்தியாவில் இருந்தீர்களானால் மீட்டூ மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாட் ஓன்லி நீங்க வந்து விக்டிமா வந்து வெளியில சொல்றதே பெரிய விஷயம். பட் ஆனா அதுக்கும் மீறி அவங்களை தான் டார்கெட் செஞ்சிருக்காங்க. பெண்களை அந்த டார்கெட்டிங் விக்டிம்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய நடந்திருக்கு. சின்மையிலிருந்து பல பெண்கள் இதுல சொல்லலாம். மீனா கந்தசாமி கூட அதை பத்தி எழுதியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் அங்க முக்கியமான விஷயம் நான் பாக்குறேன். ஸோ அடுத்தது நம்ம ஓவரால் கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இது வந்து எப்படின்னா, எனக்கு விருது ஞானபீடம் வந்து தமிழுக்கு வழங்கப்படவே இல்லையே, இப்படி 25 ஆண்டுகள் ஜெயகாந்தனுக்கு கிடைச்சி 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல இன்னும் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா, அகிலனுக்கு கொடுத்தப்போ அகிலனை கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா சுந்தர ராமசாமி வந்துட்டு அவரை வந்து பாராட்டியதாக தெரியவில்லை. அப்போது இருந்த இலக்கியவாதிகள் யாருமே வந்து அகிலனை வந்து அவங்க வந்து இலக்கியவாதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அது சித்திரப்பாவை வந்து ஒரு வெகுஜன கதையாக தான் அறிவிக்கப்பட்டது. அதை தவிர இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு அப்படின்னு தெரியும். இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து அகிலனோட மற்ற நாள் தேடி படிக்கிறாங்க, ஜெயகாந்தனை வாசிக்கும் அளவுக்கு இன்னைக்கு வாசிக்கிறாங்களா அப்படின்னு. இப்ப நான் ஜெயகாந்தனை வாசிக்கும் அளவுக்குன்னு சொன்ன பிறகு ஜெயகாந்தனுக்கு விருது அறிவிக்கப்பட்ட போதும் கூட அவர் வந்து பாப்புலர் மேகசின்ஸ்ல எழுதுறவரே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் வந்துச்சு. சோ எதுக்கு சொல்றேன்னா, நம்ம வந்து
எந்த ஞானப்பீடு இந்த இந்த மாதிரி விருதுகள் யாருக்கு கொடுத்தாலும் அவர்களை தாக்கும் போக்கு கொஞ்சம் தமிழர்கள் அதிகமாக இருக்குதோ அப்படின்னு கூட தோணுது. அதை வந்து வைரமுத்து போன்றவர்கள் அட்வான்டேஜுக்கு எடுத்துக்கொள்வார்கள். பாரு, ஜெயகாந்தனையே குத்தி காட்டியவர்கள், அகிலனையே குத்தி காட்டியவர்கள் தானே, என்னையும் குத்தி காட்டி விட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஈஸியா அதுல இருந்து நகர்ந்து போக முடியும் அப்படிங்கறதுதான் கொஞ்சம் ஒரு ஒரு கசப்பான உண்மை. ஏன்னா ஜெயகாந்தனுக்கு பரிசு கிடைச்சப்போ வந்து அப்போது தீவிர இலக்கியத்தில் இருந்தவர்கள்லாம் வந்துட்டு எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள். ஏன் அப்போது இருந்து கீராஜ நாராயணன் பேரை வந்து இந்திரா பார்த்த சாரதி அடிக்கடி அவருடைய பேர் சொல்றாங்க. சில பேர் சுஜாதான்னு சொன்னாங்க. ஜெயகாந்தனை கொடுக்குறது சுஜாதா கொடுக்குறேன். சுஜாதா மேலும் ஒரு பெரிய வெறுப்பு இருக்கிறது, அவர் இலக்கியத்துக்கு ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிறது மாதிரி. சோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டே தான் இருக்கு. ஸோ ஞானபீடமும் தமிழும் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நீண்ட வரலாறு போட்டுட்டு இருக்க முடியும். பட் நீங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, இது ஒரு பிரைவேட் விருது, இது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஆனா இது வழங்கக்கூடியவர்கள், இது யாரு அந்த பரிசை வழங்குறாங்க அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஒரு இந்திய ஜனாதிபதி. அதனாலதான் இது பெருமை பெறுகிறது அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனா நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த போன சில வருடங்களில் வந்து அந்த குல்ஜாருக்கு கொடுக்கறப்பவும் சரி, அதுக்கப்புறம் பாலச்சந்திர திமுடைய கொடுக்கறப்பவும் சரி, அதுக்கப்புறம் அவரை பத்தி ரொம்ப மராத்தியில இருந்து கொடுக்கறப்ப வந்து சல்மான் ருஷ்டி வந்து அப்போ வந்து ஆல்மோஸ்ட் மறைவில் இருந்தார். அவர் மறைவில் இருந்தவர் கூட அவர் கூட வந்து சண்டை போடும் அளவுக்கு அந்த கான்ட்ரவர்சி ஓடிச்சு. ஸோ இந்த ஞானபீடம் அப்படிங்கிற அந்த கான்ட்ரவர்சி போயிட்டு தான் இருக்கு. ஆனா அட் எண்ட் ஆஃப் த டே இது இவர்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஜெயமோகன் எழுதினது வந்து கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. கஷ்டமாக இருந்துச்சுன்னா, ஒரு படைப்பாளி ஜெயமோகனை விட்டு ஒரு தமிழ் இலக்கிய படைப்பாளி வந்துட்டு ஊன் உறக்கமின்றி இதை போன்ற லட்சங்கள் செலவு செய்யக்கூடிய லாபியிங் கெப்பாசிட்டி இல்லாத ஒருத்தர் வந்து தன் ஊன் உறக்கம் எல்லாமே இலக்கியம் அப்படின்னு எழுதிட்டு இருக்கிறது ஒரு ஒரு செருப்படி அப்படின்னு தான் சொல்ல முடியும். செருப்படின்னு சொல்லலாம். ஒரு அதாவது என்ன சொல்ற, சாணியில் முக்கிய எடுத்த செருப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த பயங்கர இந்த ஊக்கத்தோட அவங்க ஏதோ ஒரு ஊக்கத்துல பணி புரிஞ்சிட்டு இருக்காங்க. நான் சொல்ல எக்ஸிபிஷனிஸ்ட் அப்படின்லாம் சொன்னா கூட அதுல தவறு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒன்றை நோக்கி அவர்கள் ஒரு பயணப்பட்டு இருக்கிற போது, ஏதோ ஒன்றை நோக்கி அவர்கள் ஏதோ இலக்கியத்தில் நம்ம ஏதோ படைக்கலாம், நம்மளோட பேர் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு உந்துதலா வேலை பண்ணுற எல்லாருக்கும் வந்து இது சாணியில் முக்கிய எடுத்த சிறுபடி அப்படின்னு சொல்ல முடியும். அதனாலதான் அது அப்படிதான் சாருவோடைய அந்த அந்த அவருடைய அந்த சமஸ்கிருத வார்த்தையின் சென்டென்ஸையும் அப்படிதான் நான் பாக்குறேன். பன்றிகளுக்கு பன்றிதான் தலைமை ஏற்க முடியும் அப்படிங்கறத வந்துட்டு இதோ உங்களுக்கான பெர்னாட் ஷா அண்ணாவை படுத்து இதுதான் உங்களுக்கான பெர்னாட் ஷா அப்படின்னு சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு இதுதான் தகுதி அப்படின்ற மாதிரி. ஸோ தமிழர்களையும் குறைத்து மதிப்பிடும் மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து அந்த கமிட்டியின் இது சில விருதுகளால் பெருமை, சில விருதுகளுக்கு கீழ்மை அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து இப்போ ஞானபீடத்துக்கு மேல இருக்கிற இந்த தீவிர இலக்கிய பணியாளர்களுக்கு வந்துட்டு இந்த ஞானபீட விருதின் மேல் இருக்கும் அந்த இது குறைஞ்சிரும். ஆனா பணம் இருந்தா, ஒரு லாபிங் கெப்பாசிட்டி இருந்தா என்னால எந்த விருதையும் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அடுத்தது வந்து வைரமுத்து நோபல் பொயிட்ரிக்கான விருது வாங்கினாலும் கூட, இல்ல இலக்கியத்துக்கான விருது வாங்கினாலும் கூட யாரும் கேட்க முடியாது அப்படிங்கிறதா தோணுது. இன்னைக்கு அந்த நிலைமையில தான், அவல நிலைமையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இலக்கியவாதிகள் சார்பில் இருந்து பார்க்கும்போதும், பெண்கள் குறிப்பாக அவர்கள் முன்னிலிருந்து பார்க்கும்போது இது வந்து பயங்கரமான சமட்டேடியாக தான் பார்க்கிறேன். நன்றி நன்றி தினேஷ். எனக்கு பெருசா எதுவும் சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லை. நேற்றுக்கு ஒரு கேரள சங்க இந்த இதுக்கு உள்ளூர் நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அங்க வந்துட்டு பேசும்போது வாழ்த்துக்கள் சொன்னாங்க. உங்களோட கவிஞருக்கு ஞானபீடம் கிடைச்சிருக்கு, அவரோட கவிதைகளை நான் மொழியாக்கத்துல படிக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சொல்லும்போது கொஞ்சம் கூச்சமா தான் இருந்தது. ஏன்னா அவரோட கள்ளிக்காட்டு இதிகாசம் போன்ற இந்த இதை படிச்சுட்டு அவங்களுக்கு இது நல்லாவே தெரியும், மலையாள இலக்கியம் நல்லாவே தெரியும், ரொம்ப ஆழமா கற்றுத்தெரிந்தவர்கள். அதையும் ஒப்பிடும்போது அவங்க இதுதான் உங்களோட மிகச்சிறந்த இலக்கியமா, கள்ளிக்காட்டு இதிகாசம் தான் அப்படிங்கிற போது நான் இல்லப்பா இதை விட நிறைய இருக்கு அப்படின்னா ஏன் அவங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியை அவங்க தொடர்ந்து என்கிட்ட எழுப்பிண்டே இருக்க போறாங்க. அவங்க நண்பர்கள்ங்கிறதுனால நான் நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். ஆனா ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் இந்த மாதிரி என்னால சொல்ல முடியாது. ஆனா உலக அளவுல இதுதான் நிகரப்போகுது. தமிழரின் அடையாளமாக சில இந்த இவரோட படைப்புகள் போக போறதுங்கிற போது கொஞ்சம் கூச்சமாதான் இருக்கு. நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் எனக்கு அது திருப்பி அடிக்கோடிட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து ஜெயமோகன் சொன்னதுன்ற மாதிரி நீங்க சொன்னது
எப்படி ஜெயமோகன் அவரோட விஷ்ணுபுரம் விருதுகள் அறிவிச்சிருக்காரோ அது மாதிரி வந்து இலக்கியத்துக்கான நமக்கான விருதுகளை உருவாக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த தமிழ் லிட் ஃபெஸ்ட் நடக்குது. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்ல வந்துட்டு உண்மையான இலக்கியவாதிகளை நம்ம இலக்கியவாதிகள் ஒரு சண்டையிட்டுக் கொள்வதை கொஞ்சம் தடுத்து நிறுத்திவிட்டு, இதை நான் நீங்க மலையாளம் போயிட்டு வந்ததுனால சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள என்னதான் சண்டை இருந்தாலும் ஒரு விருது அப்படின்னு வர்றப்போ இல்ல ஒருத்தருக்கு பரிசல் கிடைச்சிருச்சுன்னா வந்துட்டு மனமாற பாராட்டுறாங்க, மனமாற அதை எடுத்து சொல்றாங்க. இப்போ சில பேர் கேட்டாங்க, இப்போ சாரணி வித்யாவுக்கு வந்து விஷ்ணுபுரம் விருது வரப்பட்ட போது கூட எதுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து அவர் கொடுத்தது வந்து அவருடைய அது ஒரு பிரைவேட்டான விஷயம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த விஷ்ணுபுரம் இலக்கிய குழுவுக்கும் தேர்ந்தெடுப்பு குழுவுக்கும் உள்ள ஒரு அவங்களோட வச்சுக்கிட்டாலும் கூட அது ஒரு நல்ல முயற்சியை தான் பார்க்குறேன். ஸோ அது மாதிரி வந்துட்டு நாம் நம்மளோட பயாசஸ், நம்மளுக்கு ஏற்கனவே இருக்க பயாசஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்மளுக்குள்ளே நம்மளுக்கு கொடுத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய குழு, நான் சொன்ன அந்த பேரை ஏன் படிச்சு காட்டான, அந்த ஞானப்பீட விருதுல இருக்கிற பேரை ஏன் படிச்சு காட்டான, அந்த கமிட்டியில் இருப்பவர்கள்லாம் தமிழ் தெரியுமான்னு தெரியல, அது எப்படி படிச்சிருப்பாங்கன்னு தெரியல. பட் ஆனா அவங்களோட நிலைமையில யோசிச்சு பாருங்க, யார் அதிகமாக மொழிபெயர்த்திருக்கிறாரோ, யாருடைய நாவல்கள் யாருடைய படைப்புகள் அதிகமாக மொழிபெயர்த்திருக்கிறோ அவங்களோட தான் படிப்பாங்க. ஸோ அதனாலதான் நான் வந்து சொல்றேன்னா, இந்த மொழிபெயர்ப்பு நம்மளுடைய படைப்புகள் வந்து மொழியாக்கம் மற்ற இந்திய மொழிகளில் மொழியாக்கம் செய்ய வேண்டும், ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு நிகழ்வை பார்க்கிறேன். சில இலக்கியவாதிகள் சாரு முதல் கொண்டு சாரு கடந்த 20 வருடமாக அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்போ ஜெயமோகன் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த மொழியாக்கம் செய்த பெருமாள் முருகனுடைய மாதுருபாகன் வந்துட்டு இது பண்ண ஒரு புக்கர்ஸ் லிஸ்ட்ல லாங் லிஸ்ட்லயோ ஷார்ட் லிஸ்ட்லயோ கூட வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பத்ம பீடங்கள் இல்ல இந்த ஞான பீடங்கள் போன்ற விருதுகள்லாம் வர்றப்ப வந்துட்டு சுணங்காமல் நம்மளுடைய படைப்புகளை மொழியாக்கம் செய்து கொள்வதுதான் இலக்கியவாதிகளுக்கு. அதுக்கு வந்து நம்மளோட மக்களையும், இதனாலதான் சாரணி திருப்பி கோட் பண்றேன், நம்மளோட மக்களும் வந்துட்டு அதை போன்ற தீவிர இலக்கியங்களை தேடி போக வேண்டும். இது ஒரு 28 லட்சம் வித்துச்சுன்னா ஒரு 28,000 இது விற்க வேண்டாமா அப்படிங்கறதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி தினேஷ். நன்றி. நன்றி.